Astro6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. சுக்லபட்ச திதி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஷஷ்டி திதி அதிகண்ட யோகம் தைல தருணத்தில் பிறக்குது இந்த குரோதி வருடம். குரோதி அப்படின்னாலே பகை கேடு அப்படிங்கிற பொருள். 60 தமிழ் வருடங்கள்ல 38ஆவதா வரக்கூடியது தான் இந்த குரோதி வருடம். இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி நமக்கு அனைவருக்குமே பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த வருடமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குமா, நம்மளுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, வாங்கிய கடனை எல்லாத்தையும் அடைப்போமா, நம்மளால் இந்த வருஷம் வீடு கட்ட முடியுமா, நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்குமா அப்படின்னு பல்வேறு விதமான ஆசைகளும் நம்மளுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு விதமான கனவுகளை நோக்கி நம்ம அடியெடுத்து வைக்க போறக்கூடிய ஆண்டு தான் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு. இந்த குரோதி வருடத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷராசியிலையும், செவ்வாய் கும்பராசியிலையும், புதன் மீனராசியிலையும், சுக்கிரன் மீனத்திலையும், குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுபகிரகமான குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தில், அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் ஆண்டின் இறுதியில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆண்டு முழுவதுமே ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் தான் பயணத்தை தொடங்குறாங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டோட பொதுவான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மழை அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று குருவோடு இணைஞ்சிருக்கிறதால சகோதரர்களோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனோடு சுக்கிரனை இணைஞ்சிருக்கிறதால உயர்கல்வியில் சில மாற்றங்கள்லாம் வரலாம். சனியோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால இனம் தெரியாத புதிய நோய்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்துறைக்கே சில சவால்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடம். 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறதால பணப்புழக்கம் அப்படிங்கிறது சற்று குறையும். கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுமாரான நிலை தான் இருக்கும். லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறதால வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் இந்த ஆண்டு அதிகரிக்கும். அந்நிய செலாவணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும். இந்த ஆண்டு வெள்ளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீர்நிலைகளில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. மீன் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நேரத்தில் மழை பெய்யாது, விவசாயம் அதிக மழை பெய்து கெடும். இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும். உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள்லாம் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் கூட சூழ்நிலை வரும். தொழிலில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சரியாக அமையும். இந்த ஆண்டு காதல் திருமணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த குரோதி வருடம். இதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுமே பைரவர் வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக அவசியம். பெருமாளுக்கு ஏகாதசி நாட்கள்லையும் சிவபெருமானுக்கு சிவராத்திரி நாட்கள்லையும் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வர எல்லா நன்மைகளுமே இந்த குரோதி வருடத்தில் கிடைக்கும். அன்பான கும்பராசிக்காரர்களே, குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் தான் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு கிடைக்கும். தமிழ் மாதங்கள்லேயே முதல் மாதமாக விளங்கக்கூடியது சித்திரை மாதத்தின் முதல் நாளை தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடிக்கிட்டு வரும். சோபக்கிருது ஆண்டிலிருந்து குரோதி ஆண்டுக்குள்ள அனைவருமே நம்ம நுழைய போகிறோம். இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு வரும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருது. கிரகங்களோட இடமாற்றத்தால இந்த குரோதி ஆண்டுல கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஜென்ம ராசியிலேயே ஜென்மத்துல சனி இருக்கிறாரு. அதனால இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து கொண்டிருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் அனைவருமே. கும்பராசிக்காரர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, சனி வந்தா நீங்க செய்ய வேண்டியது உடற்பயிற்சி, சமாதானம் செய்ய வேண்டும். சண்டை சச்சரவு இல்லாம இருக்கிறது தான் நல்லது. தற்பெருமை அப்படிங்கிறது பேசக்கூடாது. அதே போல கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படிங்கிறது போல கூடா நட்பை தவிர்த்துக்கணும். இதுதான் முதல் விஷயம்.
கும்பராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சர்ப்ப கிரகம் இருக்குது, அஷ்டமத்தில் கேது இருக்கிறதால நரம்பு தொடர்பான பிரச்சனையும், தலையிலிருந்து பாதம் வரை நரம்பு கோளாறும், இரத்த ஓட்டத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதால இந்த பிரச்சனையெல்லாம் வரலாம். இவையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி முழுமையாக நீங்கள் செய்துட்டு வர்றது நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். சமாதான உடன்படிக்கையும் ஏற்படும். உங்களுக்கு கூடா சகவாசத்தில் மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க, அது உங்களை பெரிய பிரச்சனையில் இழுத்து சொல்லும். கும்பராசிக்காரர்கள் துணையின் உடல்நிலையில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது கணவனாக இருந்தால் மனைவியின் உடல் ஆரோக்கியத்திலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். ஜென்ம சனியில் உத்தியோகத்திலலாம் உங்களுக்கு அற்புதமான பலன் அப்படிங்கிறது உண்டு. தோல் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டு வந்த கஷ்டங்கள் எல்லாமே இனிமேலுக்கு நீங்கும். உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி பாதிப்புகள் படிப்படியாக உங்களுக்கு குறையும். அதே போல் இரவு நேரம் பயணம், தொலைதூர பயணம், இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். கும்பராசிக்காரர்கள் தேவை இருந்தால் மட்டுமே அங்கே செல்லுங்க, இல்லை அப்படின்னா அதனை தவிர்த்துட்டு வேறொரு நாளில் செல்றது தான் நல்லது. உத்தியோகத்தில் உள்ள சிக்கல் எல்லாமே தீரும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். 40 வயதுடைய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உத்தியோகத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, பள்ளி சம்பந்தமான விஷயத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும். 60 வயதுக்கு மேற்பட்ட கும்பராசிக்காரர்கள்லாம் வாகனம் ஓட்டும் போதும் உறவினர்களுடன், அண்டை வீட்டாருடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருங்க. இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். எனவே பார்த்து செயல்படுறது நல்லது. நீங்கள் அதே போல் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே ஜென்ம சனி இருக்கிறதால திருநள்ளாறு கோவிலுக்கும் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது இனிதாவே கிடைக்கும். இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு ஜென்மசனியாக அமர்வது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் சில காரியங்களில் செயல்படுத்துவதில் துணிச்சலும் உண்டாகும். எதையும் வரும் என்று காத்திருக்காம உடனே செயல்படுத்த தொடங்குவீங்க. கூட்டுத் தொழிலெல்லாம் சிலர்லாம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு தொடர்புகள்லாம் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையை கொடுத்தாலும் முதலீடு செய்யும் பொழுது ஒரு முறைக்கு பலமுறை ஆழ்ந்து யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. அதே மாதிரி பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்குள்ள உங்களுடைய திறமைகள் நல்ல செயல்கள் மூலமாக மக்களிடத்தில் சென்றடைவீங்க. யாரையும் நம்பிக்கிட்டு இருக்காமல் உடனுக்குடன் செயல்படுத்துவங்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இது வரைக்கும் எதிரி போல பார்த்தவர்கள் கூட நண்பர் ஆவாங்க. இனிமேல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்டபடி கதையுடன் ஒத்துழைப்பும் கொடுப்பாங்க. சில நேரம் பொறுமையும் காரியத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிற சூதுவாதம் கற்றுக்கிறது நல்லது. மாணவர்கள்லாம் கல்வியில் சிறந்து விளங்குனீங்க அப்படின்னா மதிப்பெண் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலம் சிலருக்கெல்லாம் சில விஷயங்களில் சங்கடங்கள் வரலாம். உங்களை ஏமாற்றி முன்பு பணம் பறித்து வந்தவருக்கு சரியான பாதிப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கொடுக்க போகிறீங்க. கடமையை சரியாக செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். முதலீடு இல்லாத தொழிலில் கூட லாபம் அப்படிங்கிறது உண்டு. அறிவியல் இந்த குரோதி வருடத்தில் கும்பராசிக்காரர்கள் எல்லாரும் பொறுமையை கையாண்டீங்க அப்படின்னா பெருமை பெறக்கூடிய வருடமாக இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு திறமைக்குரிய ஏற்றம் அப்படிங்கிறது உண்டு. அதே சமயம் பிறரோட குறைகள் எதையும் பெரிதுபடுத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது. இடமாற்றம், ஊதிய உயர்வு, இதுக்கெல்லாம் இந்த வருடத்துல முயற்சி செய்யலாம். வேண்டாத சிலரோட வழிகாட்டல் உங்களை திசை திருப்பி விடலாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யணும். எந்த பணியிலையும் சரி அவசரமும் அலட்சியத்தையும் அறவே தவிர்த்துக்கணும். கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் சுமூகமான சூழல் அப்படிங்கிறது உண்டு. கசந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வசந்த காலமாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம். தம்பதியர்களுக்கு இடையெல்லாம் மனமிட்டு பேசுங்க. வரவை திட்டமிட்டு செலவு செய்யுங்க. வீண் ஆடம்பரத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்துட்டு வந்தாலே உங்களுக்கு குடும்பத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இந்த வருடத்தில் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. செய்யும் தொழிலில் சலிக்காத உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. பரம்பரை வர்த்தகத்தில் புதிய முதலீடுகளை யோசித்து செய்யணும். சுய தொழில் செய்யும் வாய்ப்புலாம் சிலருக்கு வரும். அயல்நாட்டு வர்த்தகத்தில் சீரான நிலவரம் தான் இருக்கும். அரசு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீரென்று உயர்வு அப்படிங்கிறதே கிடைக்கும். சிலருக்கெல்லாம் பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்தாலும் அதனால் ஆதாயமும் அதிகரிக்கும் உங்களுக்கு. உடனிருந்து உபத்திரம் செய்யும் நபர்களை மட்டும் அடையாளம் கண்டுகிட்டு அவர்களிடத்திலிருந்து விலகி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் முன்னேறுவீங்க. கலை படைப்பு துறையினருக்கெல்லாம் வளர்ச்சியும் ஏற்படும். அதே மாதிரி நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தொழிற்கும்.
முயற்சிகள்ல சோம்பல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. வழிபாதையில இருக்கக்கூடிய மகான்கள் திருத்தலத்தை முடிஞ்ச வரைக்கும் தரிசிக்கிறது உங்களுக்கு நன்மை தரும். இந்த வருடம் முழுவதுமே பிரதோஷத்தன்று நந்தி பகவானையும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு என்னைக்குமே குறைவு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குரோதி வருடத்துல பொறுமையை மிக மிக கடைப்பிடிக்கணும். பொறுமையை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வருடமா இருக்க போகுது இந்த குரோதி வருடம். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.